கோவை இயற்கை வேளாண் மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசுகிறதோ என்று வரவேற்பை பார்த்து வியந்ததாக மகிழ்ச்சி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, புட்டபர்த்தி விழாவுக்கு சென்றதால் காலதாமதமாகிவிட்டதாகவும் அதற்காக கோவை விவசாயிகளிடம் மன்னிப்பு கூறுவதாகவும் கூறினார். சிறு வயதில் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்ததாக தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் அருமையாக பேசியதாகவும் அந்த உரையை இந்தியில் அனுப்புமாறு ஆளுநரிடம் கேட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், விவசாயிகள் தங்கள் துண்டை சுற்றி வரவேற்றதை குறிப்பிட்டு பீகார் தேர்தல் வெற்றியை சூசகமாக கூறினார். जब मैं यहाँ मंच पे आया तो मैं देख रहा था काफी किसान भाई बहन वो अपना गमछा घुमा रहे थे, तो मुझे लग रहा था कि बिहार की हवा मेरे आने से पहले पहुंच गई है. கோவை தென் மாநிலங்களின் தொழில்துறையின் சக்தி பீடம் என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி, இங்கு MP-யாக இருந்த CP ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக கோவைக்கு மற்றொரு சிறப்பு சேர்த்திருப்பதாக குறிப்பிட்டார். இயற்கை விவசாயத்திற்கான தென்னிந்திய மாடலை இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவை இயற்கை வேளாண் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி, பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் 9 கோடி விவசாயிகளுக்கு தலா 2000 ரூபாய் என 18,000 கோடி ரூபாய் உதவித்தொகையை விடுவித்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, பாடத்திட்டங்களில் இயற்கை விவசாயத்தை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் கோவை மருதமலை முருகன் இருக்கும் புண்ணிய பூமி என கூறியதுடன் சிறு தானியங்களையும் குறிப்பிட்டு பேசினார். तमिलनाडु में तो भगवान मुरुगन को शहद और श्री अन्न से बने तेनम तिनई मावुम उसका भोग लगाया जाता है. तमिल रीजन्स में कंबू और सामई உலக இயற்கை வேளாண்மையின் மையப்புள்ளியாக இந்தியா மாறும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் இருந்து கொடிசியா மைதானம் வரை ரோட் ஷோ சென்ற பிரதமர் மோடிக்கு பாஜக தொண்டர்கள் அளித்த வரவேற்பு காட்சிதான் இது. தென் மாநில இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கோவை வந்த பிரதமர் மோடியை ஆளுநர் RN ரவி, மத்திய அமைச்சர் L முருகன், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் ஆகியோர் விமான நிலையத்தில் வரவேற்றனர். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் JK வாசன் உள்ளிட்டோரும் பிரதமரை வரவேற்றனர். பின்னர் விமான நிலையத்தில் இருந்து கொடிசியா மைதானம் வரை ரோட் ஷோ சென்ற பிரதமர் மோடிக்கு வள்ளி கும்மியாட்டம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் பாஜகவினர் வரவேற்பு கொடுத்தனர். கொடிசியா வளாகத்தில் வேளாண் கண்காட்சியை திறந்து வைத்து பிரதமர் மோடி பார்வையிட்டார். அப்போது இயற்கை விவசாயிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். இவ்விழாவில் பிரதமர் மோடிக்கு மாட்டு வண்டியின் மாதிரி நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கான மெட்ரோ திட்டங்களை மட்டும் மத்திய அரசு திட்டமிட்டு நிராகரிப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மற்றும் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் பாஜகவை தமிழ்நாடு மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழிவாங்குவது கீழ்மையான போக்கு என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோயில் நகர் மதுரைக்கும் தென்னிந்திய மான்செஸ்டர் கோவைக்கும் நோ மெட்ரோ என திட்டங்களை மத்திய பாஜக அரசு நிராகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள சிறிய 2ஆம் நிலை மாநகரங்களுக்கு கூட மெட்ரோ ரயிலுக்கான ஒப்புதல் வழங்கிவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது அழகல்ல என்று கூறியுள்ள முதலமைச்சர், கூட்டாட்சி கருத்தியலை இப்படி சிதைப்பதை சுயமரியாதை மிக்க மண்ணான தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ பணிகளை தாமதப்படுத்தி முடக்க நடந்த முயற்சிகளை முறியடித்து முன்னேறினோம் என்றும், அதேபோல மதுரை மற்றும் கோவையிலும் வருங்கால வளர்ச்சிக்கு இன்றியமையாத தேவையான மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். இந்த நிலையில் கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிக்கப்பட்டதை கண்டித்து திமுக அடங்கிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி போராட்டம் அறிவித்துள்ளது. அதன்படி கோவையில் இன்றும் மதுரையில் நாளையும் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.
கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பிரதமர் மோடி வரவேற்ற எடப்பாடி பழனிசாமி 8 அம்சங்கள் அடங்கிய கோரிக்கை கடிதத்தை வழங்கினார். அதில் இயற்கை வேளாண்மைக்கு தேவையான மண்புழு, வேப்பம் புண்ணாக்கு உள்ளிட்ட பொருட்களை மத்திய அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயிர் சாகுபடி வெவ்வேறாக உள்ள நிலையில் அனைத்திற்கும் ஒரே மாதிரியான மானியம் வழங்காமல் பயிருக்கு ஏற்ற வகையில் மானியங்களை வழங்க வேண்டும் என்றும், கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். டிராக்டர் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்களுக்கான ஜிஎஸ்டியை 18% இருந்து 5% குறைக்கவும், அதேபோல் மறுசுழற்சி செய்யப்பட்ட மற்றும் இயற்கைக்கு உகந்த பொருட்களின் ஜிஎஸ்டியை 5% குறைக்கவும் இபிஎஸ் கூறியுள்ளார். கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணி நிறைவு பெற்ற நிலையில் விரைந்து அதற்கான நிதி ஒதுக்க வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் கோவை ராமேஸ்வரம் இடையிலான ரயில் போக்குவரத்தை மீண்டும் தொடங்கவும், வணிகர்கள் மற்றும் ஐடி ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் கோயம்புத்தூர், திருப்பூரிலிருந்து பெங்களூருவுக்கு இரவு நேரங்களில் ரயில் சேவையை தொடங்கவும் இபிஎஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். மனைமாற்று அரசியலுக்காக மெட்ரோ ரயில் திட்டத்தை கையில் எடுப்பதை நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவை மெட்ரோவிற்கான விரிவான திட்ட அறிக்கையில் ஏற்கனவே தற்போது இருக்கும் பயண நேரத்துடன் ஒப்பிடுகையில் மெட்ரோ ரயில் திட்டத்தால் பெரிய அளவில் நேர சேமிப்பு இல்லை என்று காட்டப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விரிவான போக்குவரத்து திட்டத்தில் மதுரையில் உள்ள தற்போதைய பயணிகளின் எண்ணிக்கைக்கு பஸ் ராபிட் டிரான்சிட் சிஸ்டம் போதுமானது என்று குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நினைவூட்டியுள்ளார். மொத்தத்தில் தமிழ்நாடு அரசின் மெட்ரோ அறிக்கையில் பல தவறுகள் இருப்பதை தாண்டி மெட்ரோவிற்கான தேவையை நியாயப்படுத்தக்கூட முதலமைச்சர் முன்வரவில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு தடை விதிக்கவில்லை என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். எல்லாருக்குமே அது விருப்பம் தான். தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் மெட்ரோ ரயில் வந்தது, வந்தே பாரத் ரயில் வந்தது. அதனால எல்லோருக்கும் அது விருப்பம் தான். அதுவும் இன்னும் முழுவதுமாக தடை செய்யப்படவில்லை. அதற்கான விவரங்கள் தான் கேட்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் அதற்கு சேர்ந்து முயற்சி செய்வோம். முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு எத்தனை வளர்ச்சித் திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன என்பது குறித்து முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்று தமிழிசை வலியுறுத்தினார். ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு அறிவிக்கை வெளியிடப்பட்ட சில மணி நேரங்களில் திரும்பப் பெறப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிற்றுவிக்கும் 55 வயதுக்குட்பட்ட ஆசிரியர்கள் அனைவரும் கட்டாயம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு எதிராக ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு அடுத்த ஆண்டு 3 முறை நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்தது. நேற்று சிறப்பு தகுதி தேர்வுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது. அதில் முதல் தாள் தேர்வு ஜனவரி 24 தேதியும், இரண்டாம் தாள் தேர்வு ஜனவரி 25 தேதியும் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் திடீரென அந்த அறிவிக்கை தேர்வு வாரியத்தின் பக்கத்திலிருந்து நீக்கப்பட்டது. தனியார் பள்ளி ஆசிரியர்களும் இந்த தேர்வை எழுதலாம், மொத்த மதிப்பெண்கள் 100 என்பன உள்ளிட்ட சில தகவல்கள் இடம்பெற்றதால் அறிவிக்கை நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ராமேஸ்வரத்தில் ஒருதலை காதலால் பள்ளி மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டை அதிர வைத்துள்ளது. ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த +2 மாணவியை இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்ற மீனவரின் மகளான ஷாலினி பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவரை அதே பகுதியைச் சேர்ந்த 21 வயதான முனிராஜ் என்ற இளைஞர் கடந்த சில நாட்களாக காதலிப்பதாக கூறி தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக தனது தந்தையிடம் ஷாலினி புகார் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் முனிராஜ் வீட்டிற்கு சென்ற மாரியப்பன் தனது மகளை தொல்லை செய்யக்கூடாது என கண்டித்துள்ளார். இந்நிலையில் காலை பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த ஷாலினியை வழிமறித்த முனிராஜ் தன்னை காதலிக்குமாறு மீண்டும் வற்புறுத்தியுள்ளார். காதலுக்கு மாணவி மறுப்பு தெரிவித்த நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஷாலினியை முனியராஜ் குத்தினார். இதில் நிகழ்விடத்திலேயே மாணவி ஷாலினி உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த முனியராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராமேஸ்வரத்தில் +2 மாணவியை கொலை செய்த இளைஞருக்கு உடனடியாக தண்டனை பெற்றுத்தரக் கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைது செய்யப்பட்ட இளைஞர் வைக்கப்பட்டிருந்த ராமேஸ்வரம் துறைமுகம் காவல் நிலையத்தை மாணவியின் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் காவலர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மேலும் மாணவியின் சடலம் வைக்கப்பட்டிருந்த அரசு மருத்துவமனை மற்றும் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மாணவி ஷாலினியின் உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என மாணவியின் தாய் மற்றும் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதுக்குள்ள எப்படி கொண்டுட்டான், அவனை கொல்லுங்க, அவனை கொண்டா மட்டும்தான் அவசரம் சாந்தியடையே. பள்ளியோட போன குத்தி கொண்ட காலி என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? அப்படித்தான் சொல்றீங்க. தூக்கு தண்டனை கொடுக்க, தூக்கு தண்டனை கொடுக்குறேன். அதே மாதிரி தூக்கு தண்டனை எந்த மாதிரி கொடுத்தீங்க? கற்பழிச்சு கொள்றாங்க, தூக்கு தண்டனை கொடுத்தீங்க. இவ்வளவு தைரியம் பண்ண நாளைக்கு ஏன் பிள்ளை போவேன் அதே மாதிரி செய்வாங்க. அப்ப நாங்க பிள்ளைக்கு பிள்ளைய வந்து நாங்க நடந்து போவையா? காவல்துறை நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்ட மாணவியின் உறவினர்கள் உடற்கூராய்வுக்கு பின் உடலை பெற்றுக் கொண்டனர்.